அருட்பெரும் ஜோதி 16 லட்சுமிகள் குறிப்பிட்ட 5 நிமிடத்தில் யார் மனதார என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் நினைத்தபடியே நடக்கட்டும். ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வீகமான நேரம்தான் சோடசக்கலை முகூர்த்த நேரம். அற்புதமான மாசி மாத அமாவாசை சூரிய கிரகணத்தோடு வரக்கூடிய இந்த அமாவாசையில் சக்தி மிக்க சோடசக்கலை நேரம் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அழைக்க வேண்டிய சூட்சம தெய்வம் என்ன என்பதை இந்த பதிவில் பதிவு செய்ய இருக்கின்றேன். முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். சோடசக்கலைன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களையும் அபரிதமாய் தரட்டும். வாழ்க. அமாவாசை இந்த மாதம் 2 அமாவாசை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். திங்கட்கிழமையும் அமாவாசை தான், செவ்வாய்க்கிழமையும் அமாவாசை தான். பட் சோடசக்கலைக்கு நம்ம எடுத்துக்க பொழுது செவ்வாய்க்கிழமை அமாவாசை நம்ம எடுத்துக்கணும். செவ்வாய்க்கிழமை அமாவாசை சரியாக தொடங்கக்கூடிய நேரம் திங்கட்கிழமை மாலை தொடங்குது, செவ்வாய்க்கிழமை மாலை முடியுது. ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 முதல் 7:30, செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 முதல் 7:30, பிப்ரவரி 17 அற்புதமான தெய்வீகமான அவிட்டம் நட்சத்திரத்தில் வரக்கூடியதாக இருக்குது. இந்த நாளில் நீங்கள் மறக்காமல் நான் சொன்ன இந்த 2 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிடம் ஒரு தட்டு நிறையா பச்சை பயிரை பரப்பி சென்டரில் ஒரு நெய் அகல் விளக்கை ஏற்றி உங்களோட ஒரே ஒரு வேண்டுதலை பிரியாணி இலையில் எழுதி அந்த பிரியாணி இலையில் மஞ்சளும் புணுகும் தடவி அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சிருங்க. அந்த விளக்கை நீங்கள் 16 லட்சுமிகளும் ஒன்றாக இணைந்த தீபஜோதி விளக்க லட்சுமியாக பார்த்துட்டு மனமாற அந்த பிரியாணி இலையில் என்ன எழுதியிருக்கீங்களோ அது கிடைச்சிடுச்சு, நடந்துடுச்சு, வந்துருச்சு நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நன்றி உணர்வோட அந்த தீபத்தை பார்த்து நமஸ்கார முத்திரையை வைத்து கொண்டு ஓம் ரிங் வசி வசி சகல தேவதை வசி வசி, ஓம் ரிங் வசி வசி சகல தேவத வசி வசி, ஓம் ரிங் வசி வசி சகல தேவத வசி வசி என்கின்ற மந்திரத்தை நீங்கள் 106 முறை ஜபம் செய்து அந்த பிரியாணி இலையை அந்த தீபத்தில் எரிச்சதுக்கப்புறம் கிழக்கக்கூடிய பச்சைப்பயிரை வடக்கு திசையில் தூவி விடுங்கள். இதையை மறக்காமல் வரும் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய அமாவாசை என்று யார் ஒருவர் செய்கிறார்களோ செல்வம் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வந்துச்சுன்னா ருண விமோசன பிரதோஷம், சதுர்த்தி வந்துச்சுன்னா ருண விமோசன சதுர்த்தி, அப்புறம் அதே மாதிரி தான் இந்த அமாவாசையும் வருது. ஸோ ருண விமோசன அமாவாசை. இந்த அமாவாசையில் இந்த அற்புதமான தெய்வீகமான சோடசக்கலை வழிபாட்டை நீங்கள் அனைவரும் செய்து அனைத்து விதமான ருணத்தையும் போக்கி செல்வ செழிப்பை பெற வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. நான் வரும் வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூரில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வரும் சனிக்கிழமை சென்னையில் தனிநபர் ஆலோசனை நடக்க இருக்குது. தனிப்பட்ட முறையில் என சந்திக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, செல்வம் சார்ந்த பிரச்சனைகள், தொழில் முன்னேற்றம், நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வேணும்னா என்னை சந்திங்க. எளிய 6 பரிகாரங்களின் மூலமாக உங்களுக்கு தீர்வுகளை தர 100% நல்லது நடக்கும். 100% நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வேணும்னா என்னை சந்தியுங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்துக்கு அருகில் சிறப்பு வாஸ்து கிரகலட்சுமி பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாய்ப்பு இருக்கிறவங்க நேராக வந்து கலந்துக்கங்க. வர முடியாதவங்க உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணி வாஸ்து கிரகலட்சுமியோட தெய்வீகமான படத்தை பிரசாதமாக பெறுங்கள். வரும் மார்ச் 1ஆம் தேதி சிறப்பு பஞ்சபட்சி சாஸ்திர பயிற்சி வகுப்பு ஜூம் ஒர்க் ஷாப்பில் நடக்க இருக்கின்றது. 2 மணி நேரத்தில் ஒரு அற்புதமான கலையை நான் நேரடியாக சொல்லித்தர இருக்கின்ற இந்த கலையில் கலந்து கொள்ளுன்னு நினைக்கிறவங்க தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை மலேசியா கோலாலம்பூரில் தன்னை உணரும் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது. பயிற்சியில் கலந்து கொள்ள மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.